ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போனாலும் சரி, பை ரோட்ல கொண்டு போனாலும் சரி, ட்ரெயின்லயோ இல்ல ஏரோப்ளைன்லயோ இல்ல வந்து கப்பல் மூலியமா கொண்டு போனாலுமே கண்டிப்பா இந்த மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏற்கனவே இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு தான் இருப்பாங்க. சோ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். மரைன் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு டீடைல்டா நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு வீடியோ தான். ஏற்கனவே பெரிய அளவுல இந்த பிசினஸ் பண்றவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்காம இந்த பிசினஸ்ல பண்ணவே முடியாது. கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஸோ புதுசா இப்ப யாராவது இந்த பிசினஸ்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். கண்டிப்பா. இப்ப வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன எனக்கு கொஸ்டின்னா, இப்ப மரைன் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 7 டைப்ஸ் இருக்கு. ஆனா மரைன்றது கடல் சார்ந்தது தானே. அப்ப கடல் வணிகம் மட்டும்தான் அதை பண்ண முடியுமா? அது குறித்த இன்சூரன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா? இன்சூரன்ஸோட பேர் வந்து அப்படி வச்சிருக்காங்க. மரைன் அப்படின்றது வந்து சி அப்படின்றதுனால அந்த சிக்கு கப்பல் மூலியமா கொண்டு போற அந்த சரக்குகளுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது பொதுவாகவே வந்து குட்ஸ் இன் டிரான்சிட். இப்போ இந்த ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கப்பல் மூலியமா கொண்டு போனாலும் சரி, இல்ல வந்து பை ஏர் ஒரு பிளைட் மூலியமா கொண்டு போனாலோ, இல்ல ட்ரெயின் மூலியமா கொண்டு போனாலோ, இல்ல ட்ரக் மூலியமா பை ரோட்ல கொண்டு போனாலோ வந்து மரைன் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பொதுவான காமனான ஒரு வார்த்தை தான். இப்ப மரைன் இன்சூரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து கார்கோ இன்சூரன்ஸ்ன்றாங்க. அதை பத்தி ஒரு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த சரக்குகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பை ரோட்ல கொண்டு போனாலும் இப்போ ஒரு கண்டெய்னர்ல வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸையோ இல்ல பல கம்பெனியோட ஸ்டாக்ஸையோ வந்து லோட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து இன்சூரன்ஸ் பண்றதுதான் வந்து கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எந்த மோட்ல போனாலுமே இதுக்கு வந்து கார்கோ இன்சூரன்ஸ் நம்மளால பண்ண முடியும். பை ஏரோ, பை சிஓ, பை ரெயில் ஆர் பை ரோட், எனிதிங் அந்த ஸ்டாக்ஸ் கம்ப்ளீட்டா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் இன்சூரன்ஸ் பண்றவங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஸோ இவ்வளோ வேல்யூக்கு போய்கிட்டு இருக்கு, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு கொண்டு போறோம், ஸோ டிஸ்டன்ஸ் அதை பொறுத்து ப்ரீமியம் கால்குலேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஸ்டாக்ஸை குறிப்பிட்டு பண்றது வந்து கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹல் இன்சூரன்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப ஹல் இன்சூரன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல ஷிப்பிங் கம்பெனிஸ், நான் சொன்னேன்ல இப்போ வந்து தூத்துக்குடி போர்ட்டு, சென்னை போர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்கும். அந்த ஷிப்புக்கு பண்ற இன்சூரன்ஸ் தான் வந்து ஹல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த வெசலுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெசல் இப்போ வந்து இந்த சரக்கு கப்பல் சொல்லுவாங்க அதை. ஸோ வந்து இப்போ நார்மலா பர்சன்ஸ் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ற வெசலை விட இந்த சரக்கு கப்பல் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அந்த ஷிப்புக்கு அந்த வெசலுக்கு பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் தான் வந்து ஹல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.